இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ட நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நீங்க ஒரு சில பாயிண்ட்ட வந்து கிரிஸ்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லணும். ஸோ, த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டூ சால்வ். தேர் இஸ் எ நம்பர் ஆஃப் பீப்பிள் ஆர் வில்லிங் டு லேர்ன் சம்திங் வெரி நியூ இன் தி இன்டர்நெட் மார்க்கெட். But the affordability and pricing is very heavy in some of the period. This is the opportunity we are providing. The student and the collaborators can pay the fees in a sharing methodology. So that's how the knowledge we can get it from this particular application. So this is not only the problem statement. We have a lot of different problem statement among with a lot of different platforms. We try to solve those things here. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது, கான்ட்ரிபியூஷனா இருக்கிறது, ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசருடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல வந்து ஒரு ட்ராக்கிங் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பில்டிங்லாம் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற சில ஆப்ல இல்ல. இப்ப நான் போய் படிக்கிறதுன்னா, படிக்கிற மட்டும் தான் முடியும். அவங்க அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கான இடம் இருக்காது. என் சந்தேகத்த நான் கேட்க முடியாது. இப்ப நீங்க ஆன்லைன்ல படிக்கிறீங்க. உங்க சந்தேகத்த நீங்க போய் கேட்க முடியுமா ஒரு ஆப்ல? இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் லைக் தட்? நீங்க Udemyல போய் படிக்கிறீங்கன்னா, அந்த அந்த படிக்கிறவங்க எல்லாரும் கூட சேர்ந்து பேசறதுக்கு எதனா ஒரு ஒரு ஃபோரம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ஃபோரம். ஸோ, அதனால தான் இவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ, கௌசல்யா, யூ நீட் டு டிஃபைன் லைக் திஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ, உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட ஸ்ட்ராங்கா சொல்லணும். அத வந்து இன்டர்வியூ பண்ணவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். இப்ப அவங்க உடனே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, வாட் இஸ் யுவர் கோல் ஹியர்? அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய கோல் என்ன? நீங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? உங்களோட கோல் என்ன? உங்களோட சொல்யூஷன் என்னன்றத ப்ரொவைட் பண்றீங்க. ஃபைன். உங்களோட டிசைன் ப்ராசஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ்? உங்கள பேசிக்கா கொஸ்டின் கேட்கறது இப்படி தான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. டிசைன் ப்ராசஸ்னா நத்திங் பட் நம்மளுடைய டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தான் டிசைன் ப்ராசஸ். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், prototyping and testing. Prototype. Correct. These are the these are the major five design process which we follow from design thinking. Correct? Fine. இப்போ ஒவ்வொரு போர்ஷன்லயும் ஒரு சில விஷயங்களை நான் பண்ணியிருப்போம். என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்கும்போது ரிசர்ச். வி டு த ரிசர்ச். இங்க பாத்தீங்கன்னா 2 ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஒன்னு யூசர் இன்டர்வியூ, another ஒன் ஆன்லைன் ரிசர்ச், ஆன்லைன் சர்வே. ஓகேவா? ஃபீட்பேக்ஸ் அண்ட் சர்வே எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த ப்ராசஸ பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் இன்டர்வியூல. வாட் இஸ் யூசர் ரிசர்ச்? சரி, டெல் மீ அபவுட் யூசர் ரிசர்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்னென்ன டைப் ஆஃப் யூசர் ரிசர்ச் எல்லாம் நான் பண்ணுவேன், பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரொம்ப கிளியரா, கிறிஸ்பா சொல்லணும். ரெண்டாவது, இதுல இருந்து கிடைக்கிற டேட்டாவை நாங்க யூசர் பர்சனாவா கன்வெர்ட் பண்ணி, அதுல இருந்து வி டெட் அ காம்படேட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் அண்ட் எம்பத்தி மேப்பை உருவாக்கணும். அந்த எம்பத்தி மேப்ல இருந்து வி காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ். பேஸ்ட் அப்பான் தட் வி டிட் அ பிரைன்ஸ்டார்மிங் அண்ட் வி டிட் அ யூசர் ஃப்ளோன்னு போட்டிருக்கீங்க இல்லையா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இங்க தான் வரும். சரிங்களா? சப்போஸ் போடுறதா இருந்தா இங்க போட்டுக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, திஸ் ஆர் ஆல் தி ஐடியேஷன் மெத்தடாலஜில வர ஒன் ஆஃப் த டெலிவரபிள்ஸ். இதுக்கப்புறம் தான் ஃபைனலி யூ வில் கோ ஃபார் அ ப்ரோட்டோடைப். வை? பிகாஸ் யூசர் ஃப்ளோ இல்லைன்னா நம்மளால ப்ரோட்டோடைப் பண்ண முடியாது. ஸோ பேப்பர் ப்ரோட்டோடைப், மிட் ஃபெலிட்டி, ஐ ஃபெலிட்டி நான் பண்ணேன். அதுக்கு அடுத்து லாஸ்டா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசபிலிட்டி டெஸ்டிங் அண்ட் யூசர் ரிவ்யூஸ். நான் மற்றவங்க கிட்ட கொடுத்து இந்த விஷயத்த எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ வாண்ட் டு ஷோ யுவர் எபிலிட்டி ஆன் தட். ஸ்ட்ராங்கா பேசணும், போல்டா பேசணும், சும்மா பயப்படக்கூடாது. எல்லாமே நீங்க பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நீங்க படிச்சிருக்கீங்க. எந்த கொஸ்டினும் உங்களை உங்களை விட்டு போகாது. எந்த ஒரு விஷயமும் எங்கேயும் போக போறது கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே. உங்களுடைய யூசர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் மனசுல வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா, யூ டெஃபினெட்லி அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது ஒரு ஒரு 4 விஷயம். ஓகேவா?
இந்த ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ, யூசர் இன்டர்வியூக்கான கைட்லைன்ஸ் இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூனா, டூ ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ். யூசர வந்து பார்த்தீங்கன்னா குழப்பக்கூடாது. அவங்க கிட்ட வார்மா பேசணும். ஒரு ஒரு அழகா அவங்க கூட வந்து பேசி, அவங்க கிட்ட இருந்து இன்புட் வாங்க ட்ரை பண்ணணும். அவங்க கிட்ட வந்து அ நீங்க வந்து இந்த மாரி ஒரு நியூட்ரலான ஒரு பெர்சனா ரியாக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட ஒரு ஒரு ஜெல் அப் ஆயி, நீங்க வந்து நியூட்ரலான ஒரு பெர்சனா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்புட்ட வாங்கணும். அதே மாரி ஆஸ்கிங் தி ஓப்பன் எண்ட் கொஸ்டின்ஸ், நாட் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் தான் யூசர் இன்டர்வியூல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா, வாட் ஆர் ஆல் திங்ஸ் யூ வில் ஆஸ்க்? பிராண்ட், த யூசர் ப்ராப்ளம், வாட் இஸ் த மார்க்கெட் சைஸ்? இஸ் தேர் எனி அப்ளிகேஷன் ஆல்ரெடி டெவலப்ட் லைக் திஸ்? பிராண்ட் வேல்யூ, வேல்யூ ப்ரொபோர்ஷன், டார்கெட் ஆடியன்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்க உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ரிசர்ச் பண்ணதுக்கான காம்படிட்டர் சாரி குவான்டிட்டி ரிசர்ச்க்கான குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபார்ம்லேயே கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்ல கேட்டிருக்கிறது. ஏன் ப்ரோ நம்ம இங்க எஸ்ஆர் நோ கேட்குறோம்னா, எஸ்ஆர் நோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா நம்பர். இத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ்னு வரது தான் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் சொல்வது குவாலிட்டி. ஓகே. வார்த்தைகள் சொல்றதுன்னா, ஒரு யூசர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு வாங்குறது குவாலிட்டீஸ். ஓகே. பெர்சோனாவும் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. சூப்பரா பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் ரியலி கிரேட். எம்பத்தி மேப்பிங் இஸ் கிரேட் தான். யூசர் ஃப்ளோ ஆல்சோ கிரேட். இதுக்கெல்லாம் நீங்க என்ன டூல் யூஸ் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா கௌசல்யா? ஜஸ்ட் சாட்ல மட்டும் பிங் பண்ணுங்க. காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கையும் சூப்பரு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இது கூட அப்படியே இந்த இந்த லோகோவையும் வச்சிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த டேபிள். ஓகேவா? முடிஞ்சா ஒண்ணு பண்ணுங்க. ம் இத பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா மேல வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இத என்ன பண்ணிடுங்க, லைட்டா ஒரு சின்னதா லோகோஸ பிளேஸ் பண்ணுங்க. ஸோ யூசர்ஸ் எத்தன பேர் இருக்கிறாங்க? ஆக்டிவ் சின்ஸ் ஓகே. பெனிஃபிட்ஸ் ஓகே. ரேட்டிங்ஸ் ஓகே. இப்போ காம்படிட்டர்ஸ் ஓகே. இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ் ஓகே. பட் இவங்க கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ வந்து எங்கேயாவது நீங்க ஒரு இடத்துல நோட் டவுன் பண்ணணும். இப்போ மத்தவங்க கிட்ட என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குதோ, அதெல்லாம் வந்து அதாவது அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ். எதெல்லாம் இல்லையோ அத நோன்னு போடணும் இங்க. இப்ப நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கான இன்புட் இங்க தான் எடுத்திருப்பீங்க இல்லையா? அப்போ தீஸ் ஆர் தி டேட்டா. ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் யூ நீட் டூ ஹேவ் தட் ஃபீச்சர்ஸ். இங்க நீங்க பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. பட் இட் நீட் டூ பி செப்பரேட் ஒரு ஒரு காலமா இருந்தா பெட்டரா இருக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? லைக் ஒரு ஒரு காலத்துல லைக் இப்போ சாட்பாட் இருக்கு. எஸ் சாட்பாட் இஸ் தேர். கோர்சஸ் இருக்கு. எஸ் கோர்சஸ் இஸ் தேர். சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க என்ன பண்ணணும், டிக்கு டிக்கு டிக்குன்னு போட்டு கொஞ்சம் செட்டப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி இப்போ இதுல போட்டிருக்கீங்க பாருங்க. ஃப்ரீ எஜுகேஷனல் ரிசோர்ஸ், பெர்சனலைஸ்டு லேர்னிங் பாத். இதுதான். பட் இத வந்து நீங்க எப்படி போட்டிருக்கணும்னா, லைக் ஒரு காலமா போட்டு, அத காமனைஸ்டா பண்ணுங்க. இப்போ இப்போ நீங்க ஃப்ரீ எஜுகேஷனல் ரிசோர்ஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கா? அப்படின்னு பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி பண்ணும்போது, யூ வில் கெட் இட். கொஞ்சம் விஷுவல்லா போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ தட் இஸ் தி ரீசன் வி ஆர் டூயிங் தி அ டாக்குமெண்டேஷன். முக்கியமான விஷயமே நீங்க பண்ற ரிசர்ச் அழகா பிரசன்டேஷன் பண்றதுல இருக்கு. ஓகேவா? இத மட்டும் லைட்டா ஒரு சின்ன அடிஷனலா ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கங்க. மத்தபடி லோ ஃபிடெலிட்டி பக்கா நல்லா இருக்கு. நீங்க பேப்பர்ல போட்டதே சூப்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் ஆல்சோ வெரி கிரேட். சூப்பர்ப். மிட் ஃபிடெலிட்டி ஆல்சோ சூப்பர். ஓகேவா? நான் ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இல்லனாலும், பட் என்னால வந்து அ ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. லோ ஃபிடெலிட்டி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க இந்த பேப்பர் புரோட்டோடைப் போடலன்னா, ஓகேங்களா? இந்த பேப்பர் புரோட்டோடைப் போடலன்னா, உங்களுக்கு என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் வரப்போதுன்றதே தெரியாது உங்களோட டிசைன்ல. இங்க எழுதிக்கலன்னா. ஓகேவா? இந்த இங்கேயும் நீங்க அந்த மாரி யூ கேன்
டைப் யுவர் டெக்ஸ்ட் ஹியர். பட் ஆனா என்ன ஒண்ணு, இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த டைப்பர் இங்க டெக்ஸ்ட் பண்ணி இப்போ நீங்க ரீயூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க இங்க தான் வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இல்ல டைப் பண்ற மாரி இருக்கும். ஃபைன். டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. நான் ரியலாவே சொல்றேன். நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆ ஒரு ஒரு சில அ ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்ட்ல கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்க. ரியலி குட். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கங்க நான் சொல்றது. இந்த ஐ அக்ரின்றதுக்கு பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். லைக் ஹவ் யூ டிட் ஃபார் திஸ் ஒன். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு ஒரு இமேஜுக்கும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்துல லைட்டா ஸ்பேஸ் வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இதே ஸ்பேஸு நீங்க எல்லா இடத்துலயும் கண்டிப்பா வச்சிருக்கணும். லைக் இங்கேயுமே அதே ஸ்பேஸ் வரணும். ஓகே. ஸோ மத்தபடி இந்த பேஜ்ல எல்லாமே நல்லா இருக்கு. ஆ அதே மாரி ஐகான் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இந்த கலர் ஐகான், இந்த கலர் ஐகான், இந்த கலர் ஐகான் எல்லாம் ஒரே கலரான்னு பாருங்க. இது ஏதோ கலர் லைட்டா சேஞ்ச் ஆன மாரி தெரியுது பாருங்க. அத மட்டும் செக் பண்ணுங்க. மத்தபடி எல்லாமே பக்காவா தான் இருக்கு. ஸோ கேட்டகரீஸ் டிப்ளோமா கோர்ஸ், மாஸ்டர் கோர்ஸ், சர்டிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் கோர்ஸ், சம்மர் கோர்ஸ், பிஹெச்டி கோர்ஸ், பேச்சுலர் கோர்ஸ்ன்னு வச்சிருக்கீங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஓகே. தட்ஸ் ரியலி குட். ஸோ ஹோமு, சர்ச்சு, கொலாப் லேர்னு, மை கோர்ஸு, ப்ரொஃபைலு. சூப்பர், சூப்பர். சர்ச்சுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கம்யூனிட்டியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா மேலேயே ஒரு சர்ச் வச்சுட்டீங்க ஆல்ரெடி. நீங்க என்ன பண்ணலாம், கொலாப் இல்ல கம்யூனிட்டின்னு வைக்கலாம். கம்யூனிட்டினா உங்களுடைய உங்களுடைய கம்யூனிட்டி யாராவது போஸ்ட்லாம் போடுவாங்கல்ல. Facebook, Instagram மாரி ஒரு கொலாபா யாராவது போடுற மெசேஜஸோ இல்ல ஏதாவது பண்ற மாரி இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் மை ஐடியா. ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். ஓகே. இங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டும், இங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டும் சேமான்னு பார்த்துக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆ இந்த இந்த ஃபாண்ட்டும் இந்த சேம் ஃபேமிலியோட சேர்ந்ததான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? So this is looks good. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கீங்க. இது யாருடைய நோட்டிஃபிகேஷன், எங்கேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. அதாவது ஃபோட்டோ இஸ் நாட் எனஃப். யூ நீட் டூ ஷோ த ஐடி. இந்த பெர்சனோட ஐடியோ இல்ல இந்த பெர்சனோட நேமோ வரணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? தென் ஒன்லி இட் வில் பி அ குட் கம்யூனிகேஷன் ஃபார் தி யூசர். இது கொஞ்சம் இந்த பெர்சனோட நேம் வந்தா பெட்டரா இருக்கும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Adobe ஆ லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. சேவ் பண்றதுக்கான பிளேஸும் குடுத்திருக்கீங்க. ரியலி குட். ஓகேவா? ஸோ ஸ்பேசிங்கும் கரெக்ட்டா குடுத்திருக்கீங்க. ஃபைன். இந்த பேஜ்ல வந்து பேக் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? இப்ப நான் வந்து இது வந்து என்ன பேஜ் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் பேஜ் குடுத்திருக்கீங்க. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் வேணும். ஓகேவா? இப்ப நான் எந்த பேஜ்ல இருக்கேன்ற ஒரு அவேர்னஸ் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மாரி ஒரு பேக் ஆப்ஷன் வரணும். சரியா? இங்க கீழயுமே உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் இருக்கு. இல்லாமலாம் இல்ல. இந்த மேல இருக்கிற இந்த ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நேவிகேஷன் பார் இங்க வரணும். இங்க வந்தா தான் பேக் போக முடியும். யோசிச்சு பாருங்க. இந்த பேஜ்லருந்து நான் இப்ப பேக் போனா எப்படி போக முடியும்? கரெக்ட்டா? இந்த பேஜ்ல கரெக்ட்டா ஹெட்டர் வச்சிருக்கீங்க பாருங்க. இதுக்கு போறதுக்கு இருக்கு சூப்பர். பட் இந்த பேஜ்க்கு இல்ல பாருங்க. இதான் தேவைப்படுறது. இங்க வந்து வைங்க. ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பக்காவா இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்கீங்க. ரியலி குட். மாடியூல் வைஸ் கம்ப்ளீட் பண்ற மாரி வச்சிருக்கீங்க. ரியலி குட். ஓகே. அதுக்கான ரேட்டிங்ஸ் குடுக்குற மாரியான விஷயங்கள் ரேட்டிங்ஸ் குடுக்கவும் செய்யலாம். ரேட்டிங்ஸ் பார்க்கவும் செய்யலாம். ஓகே. சூப்பர். வெரி குட். இந்த இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இது வந்து அ இன்ட்ரோடக்ஷன் டூ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் நேமு. பிரைஸ் வந்து $50. ஓகே. இப்போ ஸ்ப்ளிட் பிரைஸு 2 பேர் சேர்ந்து ஸ்ப்ளிட் பண்ற மாரி. ஓகே. பே நவ் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, இது ஏன் இந்த டிக் வந்து இங்க எனேபிள் நல்லா ஆகல? இந்த டிக்கு சென்டரா இருக்கு. இந்த டிக்கு சென்டரா இருக்கு. இந்த டிக் லைட்டா சென்டரா இல்ல.
அதே மாரி இங்க பாருங்க, இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸு, இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸும் ஈக்குவலன்ட்டா இல்ல. எப்பயுமே நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த கார்டும், இந்த கார்டும் ஒரே கார்டு தான். இங்க நான் என்ன செட்டப் பண்றேனோ அது காமனா இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, பே யுவர் அமௌண்ட்ன்னு இருக்குதுன்னா, இப்ப ஸ்ப்ளிட் பிரைஸ்ன்னு போட்டிருக்கீங்க. இதுல இப்ப நீங்க வந்து யாரு? இப்ப இதுல வந்து இப்ப அனு பே பண்றாங்களா? இல்ல ஸ்ரீஷா பே பண்றாங்களான்றது ரொம்ப முக்கியம். இப்போ பே நௌன்னு குடுத்துருக்கீங்க. 2 பேரும் ஓகே பழகி போறீங்க. இப்போ இப்போ இவங்க இதுல யாரு நீங்க? இப்ப யூசர் வந்து இப்ப நான் இதுல யாருன்னு கேட்டாங்கன்னா, நீங்க யார் சொல்லுவீங்க? இப்போ ஆ இட் இஸ் யூ அப்டின்னா, ஆ நீங்க வந்து அவங்கள தனியா மென்ஷன் பண்ணணும். யுவர் ஃபிரெண்ட் அப்டின்ற மாரி, இல்ல யுவர் பார்ட்னர் அப்டின்ற மாரி நீங்க 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 இது பண்ணணும். இப்ப சொல்றது புரியுதுங்களா? அந்த மாரி இங்க ஏதாவது டினோட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இங்க ஸ்ப்ரெட் பிரைஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதுல யூ அண்ட் யுவர் கம் கம் இங்க மேல போட்டுறலாம். யூ அப்டின்னு போட்டுட்டு, மேல வந்து யுவர் கம்பேனியன் அப்டின்னு போட்டீங்கன்னா, அதுல ஒரு ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். அதே மாரி அவங்களோட அமௌண்ட்ட நீங்க வந்து இங்க எனேபிள் பண்ண வேண்டாம். அத வந்து அவங்க பே பண்ணிடுவாங்கன்னு போட்டுறலாம் இங்க. ரிமைனிங் ஃபீ வில் பி பெய்ட் பை ஸ்ரீஷா அப்டின்ற மாரி இருந்தா மட்டும் போதும். இந்த பே நௌன்ற ஒரு பட்டன நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, உங்களுடையத மட்டும் நீங்க காட்டலாம். அதே மாரி எனக்கு இதுதான் இதோ இருக்கு இல்லையா? பே நவ் பட்டனு. இந்த பட்டன் என்னது இது? இது பட்டனா? இல்ல இன்ஃபர்மேஷனா? அப்போ இன்ஃபர்மேஷன்னா இந்த மாரி பட்டன் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு நீங்க ஷோ பண்ணா மட்டும் போதும். அதாவது என்னன்னா, ஆ இந்த மாரி உங்களோட ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க $25 எப்படி போடலாம்னா, இதோ இந்த மாரி போட்டுக்கலாம். இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. எந்த மாரி யூஐ போடலாம்னா, இந்த கோர்ஸ்க்கு ஒரு ஃபீ போட்டிருந்தீங்க இல்லையா? எங்க கோர்ஸோட ஃபீ இருக்கு? இதோ போட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த மாரி முடிஞ்ச வரையும் எல்லாத்தையுமே ரூப்பீஸ்ல போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த இந்த $59ன்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 15 இந்த $50 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி வச்சுட்டீங்க இல்லையா? இப்போ அதுல $25 வந்து பார்த்தீங்கன்னா, இருந்தா மட்டும் போதுன்ற ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸ் குடுத்தா மட்டும் போதும். இதோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் அமௌண்ட் $25ன்றத கொஞ்சம் நல்லா போல்டா குடுத்துட்டு, யுவர் கம்பெனியன் ஆ ஷேரிங் அமௌண்ட் $25 அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் பே நவ் பட்டன் இது. இது நீங்க இந்த பட்டன அங்க காட்டவே தேவையில்ல. இந்த கார்டுக்குள்ள பட்டனே தேவையே இல்ல. சொல்றது புரியுதுங்களா? அதே மாரி இந்த உள்ள இருக்கிற இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா கூட போடலாம். தப்பு கிடையாது. ரொம்ப குட்டியா இருக்கு. ம். இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுங்க. சரியா? இப்போ மேல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்றதுக்கான மேல வந்து இந்த மாரி ஒரு ஃபார்மேட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா, இங்க ரைட் சைட்ல பாருங்களேன். இந்த இந்த ஃபார்மேட்டே தான் பயன்படுத்தணும். ஏன் இந்த மாரி பயன்படுத்திருக்கீங்க? கீழ வருது. இங்க வித்தவுட் ரீசன் வை யூ ஹேவ் பிரிங் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிக்கணும். அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் இருக்கணுமே தவிர்த்து, நீங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இந்த இது விஷயங்களும் மேல போணும். அதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஈக்வலன்ட்டா இது இருக்கணும். ஏன்னா, இந்த மேல இருக்கிற ஃபார்மேட்டு, இந்த பக்கத்துல இருக்கிற ஃபார்மேட் என்னவோ, அதே ஃபார்மேட் தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இதுல நோட்டிஃபிகேஷன்ன்றது லெஃப்ட் அலைன்மென்ட்ல இருக்கு. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்டர் அலைன்மென்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மேல இருக்கிற ஹெட்டர் இதோ பாருங்க மெசேஜ்ன்றது லெஃப்ட் அலைன்மென்ட்ல இருக்கு. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே லெஃப்ட் அலைன்மென்ட் வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? அதாவது லெஃப்ட் அலைனும் இருக்கு, ரைட் அலைனும் இருக்கு, சென்டர் அலைனும் இருக்கு. ஸோ, நீங்க எத வந்து கிளியரா ஃபாலோ பண்ண போறீங்க? வெதர் யூ ஆர் கோயிங் டூ ஹேவ் அ லெஃப்ட் ஆர் சென்டர். அத நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதே மாரி இந்த மாரி லார்ஜ் நேவிகேஷன் பார் டைப் இது. கீழ வர்றது. இந்த மாரி வரக்கூடாது. இது மேல பக்கத்துல என்ன வச்சிருக்கீங்களோ, அதே தான் இங்க போணும். சரிங்களா? மேல இருக்கிற ஃபார்மேட் இதே ஃபார்மேட் தான் இருக்கணும். அதே மாரி இதோட பேக்கிரவுண்ட் கலரும் சேமா இருக்கும். டன். சூப்பர். அதுக்கப்புறம் இந்த இந்த யுபிஐ பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது நல்லா இருக்கு. இதோ இந்த டிவைடர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஒப்பாசிட்டிய வந்து இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிக்கங்க. ரொம்ப டார்க்கா இருக்கிறாரு இப்போ. இவ்வளோ டார்க் வைக்கக்கூடாது. கொஞ்சம் டார்க்னஸ் கம்மி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதோ இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே மேல இருக்கிற மாரி லைட் டார்க்னஸ் போட்டுக்கணும். சரிங்களா? அதே மாரி இந்த இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்ல. இந்த ஸ்பேஸ் வந்து இதோ இருக்கு இல்லையா? இந்த இந்த கார்டுக்கும் இருக்கிற இந்த இந்த டிவைடர் இருக்கு இல்லையா? நடுவுல இருக்கிறது. இவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்ல. ஒய்? பிகாஸ் நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ஸ்ல இதோ பாருங்க. இதுதான் உங்களுடைய காமன் டிவைடர் ஸ்பேஸ். இதுதான் வச்சிருக்கீங்கன்னா, அதுதான் ஃபாலோ பண்ணணும். நீங்க இதோ பாருங்களேன். இந்த இடத்துல என்ன டிவைடு ஒரு ஸ்பேஸ்க்கு இன்னொன்னுத்துக்கு என்ன ஸ்பேஸ் குடுத்துருக்கீங்க?
இதுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க? மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்பேஸ்? இதோ பாருங்க, இதுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க? அதுதான் காமன். இந்த காமனாட்டி தான் இங்கேயும் வரணும். சொன்ன புரியுதுங்களா? அந்த காமன் ஸ்பேஸ் தான் இங்கேயும் வரணும், மாறக்கூடாது. ஸோ கூகுள் பேல பே பண்ற மாதிரி இருக்கு. வெரி குட், இட்ஸ் லுக்கிங் ரியலி ஆசம். சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ த இன்ட்ரெஸ்டட், இதுக்கு நல்ல ஒரு ஹெட்டிங் கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட் யுவர் கம்பெனி, ஜாயின் வித் யுவர் கம்பெனின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க வந்து இங்க இருக்கிற பீப்புள் யாரெல்லாம் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களோ, இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்களோ அவங்களுடைய ரிக்வஸ்ட் இங்க காட்டுறீங்க. கரெக்டா? அப்போ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கீங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல் ரேட்டிங் போடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 10 கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, 20 கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு இது கொடுங்க. ஏன்னா படிக்கிறவங்க கூட போய் ஜாயின் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும். கரெக்டாங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் கோர்ஸை வந்து கரெக்டாக முடிச்சிருவாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உள்ள ஜாயின் பண்ணதோட சரி. அப்போ இந்த ப்ரொஃபைலோடைய வேலிடிட்டி தெரியும். இவங்க உள்ள ரெகுலராக படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 50% நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கிரீன் கலர் மார்க் மாதிரி வச்சிடலாம். சப்போஸ் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சும்மா ரிஜிஸ்டர் பண்றதோட சரி, படிக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அதுல இருந்தே தெரிஞ்சுக்கும், ஓகே இவர் வந்து உள்ள படிக்க மாட்டார் பழகு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ரொஃபைல் வேலிடேஷன் உள்ள வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நேம் வந்து நல்லா இருக்கு, போல்டா இருக்கு, சூப்பர். இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் லைட் கம்மி பண்ணி, ஒபாசிட்டி கம்மி பண்ணி, கொஞ்சம் ஒபாசிட்டி கம்மி பண்ணாலுமே போதும், கொஞ்சம் க்ளோஸா வச்சுங்க, அவ்வளவுதான். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் க்ளோஸா வச்சுங்க. ஏன்னா ரொம்ப கீழே சென்டரா இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக லைட்டா மேலே போனா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ்ல வச்சா போதும், நல்லா இருக்கும். இப்போ ரிக்வஸ்ட் ரிமூவ்ன்றது வந்து ரிக்வஸ்ட் ரிமூவ்க்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா, கோர்ஸுக்கு தான் நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ஓகேவா? ஃபைண்ட் யுவர் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஃபைண்ட் யுவர் கம்பெனின் அப்படின்னு வச்சுட்டு கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க பிரிக்கலாம், ஓகேவா? இங்க ஃபில்டர் ஒன்று வச்சிருங்க. ஃபில்டர் வச்சு அவங்க தேடுற மாதிரி. இப்போ நான் சர்ச் வச்சிருக்கீங்களா, சர்ச்சில் போய் தேட முடியாது. சர்ச் வித் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் தேட முடியும், நிறைய கோர்சஸ் தேட முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பட்டன் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு லுக் அண்ட் ஃபீல்? இந்த பட்டன் ஒரு 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 லுக் அண்ட் ஃபீல் இருக்கு, இது மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் இருக்கு? ஸோ இதை வந்து காமனா மாத்தணும். இப்போ இது நல்லா இருக்கு. இது வந்து ஆன்கோயிங் கோர்ஸ்ன்றதுனால காட்டிட்டு இருக்கீங்களோ? ஓகே, ஆன்கோயிங் கோர்ஸ், கம்ப்ளீட்டட் கோர்ஸ். அப்போ இதை வந்து ஆன்கோயிங் கோர்ஸ்னு காட்ட போறீங்கன்னா இந்த கீழே இதோ போட்டிருக்கீங்க பாருங்க, இதோ இருக்குல்ல லெசனு, ப்ராஜெக்ட், Q&A இருக்குல்ல, இந்த பேட்டர்ன்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன் வந்து பட்டன் டைப்ல போறீங்க? பட்டன் டைப்ல போவே வேண்டாம். சி பட்டன் இஸ் ஒன்லி ஃபார் CTA, கால் டு ஆக்ஷன், நாட் ஃபார் நாட் ஃபார் இந்த மாதிரி டேப்ஸ் போட்டு செப்பரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி போட வேண்டாம். ஜஸ்ட் இந்த பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு இதோ இருக்கு பாருங்க, இது மாதிரி போட்டுங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் யுவர் டிசைன் சிஸ்டம். இல்ல உங்களோட ஆப்ல புதுசு புதுசா அதிகமான விஷயங்களை ஆட் பண்றதை விட இருக்கிற விஷயங்களை வச்சு எப்படி எல்லாம் பில்ட் பண்றோன்றது தான் விஷயம். இதான் டிசைன் சிஸ்டமே நம்ம பில்ட் பண்றோம். கரெக்டா? இதோ பாருங்க, இங்க எல்லாத்துலயுமே இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்றீங்க இல்லையா? அப்போ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. ஸோ அதனால இங்க என்ன பண்ணுங்க, அந்த இந்த சேம் ஃபார்மேட்டை பயன்படுத்தி கொஞ்சம் பண்ணுவீங்க, ஓகேவா? அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே பண்ணிருக்கீங்க கௌசல்யா, ரியலி குட் ஆக்சுவலி. பாருங்க, ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கான ஸ்பேஸ் சூப்பர், வெரி குட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க அப்லோட் பண்ற மாதிரி சூப்பர், வெரி குட், ஃபைன், நல்லா இருக்கு. இந்த பேஜஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது. இட் சுட் பி ரைட் சைடு ஒன். ரைட் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். சாரி, எஸ், இது வந்து எல்லாமே லெஃப்ட் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா இப்போ சப்போஸ் நீங்க இந்த பேஜஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அது தெரியும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் சரி, ஓகே, நீங்க ரைட் சைடு வைங்க எல்லாத்தையும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கோடு எல்லாத்துக்கும் டிவைடர், ஒரு சின்ன ஸ்மால் கோடு
இந்த லைட் ஒப்பாசிட்டியில போட்டுக்கணும். லைட் ஒப்பாசிட்டி, லைட்டா கூகுளோடைய கோடு மாதிரி. அதுக்கு பேர் வந்து டிவைடர் சொல்லுவாங்க. கரெக்டா? அதாவது ஃபுல் கோடு கிடையாது. நான் சொல்றது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட முடியுற மாதிரி சின்னதா ஒரு டிவைடர் லைட்டா. ஓகே, சூப்பரா பண்ணிருக்கீங்க கௌசல்யா. வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன். சீரியஸாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன ஒரு ப்ராஜெக்ட். சூப்பரா பண்ணிருக்கீங்க. வெரி குட். யூ வில் கெட் அ ரியலி குட் சக்சஸ். ஓகேவா? ரியலி குட், ரியலி குட். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் அ ஒரு ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ ரியலி குட் ப்ராஜெக்ட் வாட் யூ ஹவ் மேட். சூப்பர் கௌசல்யா, ரியலி குட். ஸோ எஸ். ஸோ இப்போ கௌசல்யா நீங்க ஃபைனலா இப்போ நீங்க பண்ண வேண்டியது பிகன்ஸ்ல எப்படி போய் அப்லோட் பண்ணணும்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிகன்ஸ் லிங்க் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. கைஸ் இது உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படி வந்து நான் பிகன்ஸ்ல அப்லோட் பண்றேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ எவ்ரிடே மார்னிங் ஆனாலும் காலைல எழுந்து படிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ எவ்ரிடே நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் எழுந்து படிப்பேன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப், ஒரு 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 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனியோடைய ஒரு யூஐ யூஎக்ஸ் ஓரியன்டான ஒரு ஒரு சப்ஜெக்ட். ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து என்னுடைய என்னுடைய மார்னிங் அவர் அதாவது 7 மணிக்கு நான் எழுந்தேன்னா ஒரு 7:30லேருந்து 8:30 வரையும் நான் என்ன படிப்பேன். ஓகேவா? யூஐ யூஎக்ஸ். ஸோ தட்ஸ் மை கோல். எவ்ரிடே ஒரு 1 ஹவர் வந்து யூஐ யூஎக்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். அதுதான் விஷயம். ஃபைன். இது என்னோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? இப்போ நான் அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்றேன். ஸோ இது வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்லாம் இல்லை. இதோ பண்ணின ஒரு ப்ராஜெக்ட். இதோ பாருங்க கௌசல்யா. ஸோ இந்த மாதிரி கிராஃப்டட் பை லக்ஷ்மணன் சீனியர் டிசைனர் யூஐ யூஎக்ஸ் போட்டிருக்கு இல்லையா? யூ கேன் மேக் யுவர் ஓன் எண்டு கார்டு. இந்த மாதிரி ஒரு எண்டு கார்டு போட்டு ஓகேவா, சூப்பரா ஒரு எண்டு கார்டு ரெடி பண்ணுங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த இந்த ஃபிக்மாவோட என்ன சைஸ் வச்சிருக்கீங்களோ அதே சைஸை பண்ணிக்கிங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதோ இந்த ஃபிக்மாவோடைய அப்படியே கீழவே ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ஓகேவா, நானே கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல எண்டு கார்டு ஓகேவா, நல்ல எண்டு கார்டு உங்களுடைய இதெல்லாம் போட்டு உங்களுடைய டிசிக்னேஷன், டிகிரி, நீங்க எங்க படிச்சீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது போடணும்னு நினைச்சா கூட யூ கேன் கீப் தட். எஸ். ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணி கீழே வைக்கிறேன். ஸ்பேஸ் நல்லா அது அந்த கீழே இருக்கிற அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யூ கேன் பிளே அரவுண்ட் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? நான் சும்மா அப்படி கிரியேட் பண்ணி மட்டும் வைக்கிறேன். அதை வச்சு நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. ஓகேவா? உங்களுடைய நல்ல லிங்க்டின் பிக்சர், நல்ல ஒரு ஸ்மைலியான ஒரு நல்ல பிக்சர், நல்லா போல்டா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம். ஓகேங்களா? கௌசல்யா ப்ராடக்ட் டிசைனர். கிவ் அ நேம் லைக் திஸ். உங்களை நீங்களே தான் பெருமைப்படுத்திக்கணும். வேற யாரும் வந்து பெருமைப்படுத்த மாட்டாங்க. யாரும் வந்து உங்களை புகழ்ந்து தள்ள மாட்டாங்க. ஸோ நீங்களே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுடைய ரிவ்யூஸ் எதனா பண்ணணும்னா எனக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ், நான் பார்க்குறேன். ஆகாஷ் மணி ப்ளீஸ் ஷேர்ப்பா. உங்களுடைய ஒர்க் ஃபிக்மா ஒர்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்க எனக்கு லிங்க். அதையும் பார்த்து நான் ரிவ்யூ சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? இன்னைக்கு மார்னிங் செஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ப்ரொடக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. ஈவன்
லாட் ஆஃப் பிஸி ஷெடியூல்ஸ் போயிட்டு இருக்கு. தட் இஸ் ரீசன் ஒரு மார்னிங் கனெக்ட் பண்ணனா நிறைய டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே காலையிலே பிங் பண்ணிட்டேன்ப்பா. நீங்க வந்து எப்படி வேணா மாத்திக்கிங்க கௌசல்யா. உங்களுக்கு நல்ல 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 பிரைட்டான ஒரு பிக்சர் போடுங்க. தட் ஷுட் பி வெரி ஸ்மைலி எனஃப். நல்லா ஸ்மைலா இருக்கணும். நல்லா இருக்கணும்னு போடு. நல்லா இருக்கிற மாதிரி போடுங்க. பேக்ரவுண்ட் வந்து நல்லா எல்லோ கலர் பேட்டர்ன்ல போடுங்க. ஒரு கிரியேட்டிவ் பர்சனா தெரியணும் எனக்கு பார்க்கும்போது. ஓகேவா? இந்த கார்டை இன்னும் நல்லா டிஃப்ரெண்டா டிசைன் பண்ண முடிஞ்சா டிசைன் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக், லிங்க்டின் அந்த இதெல்லாம் இங்க வந்து சும்மா வச்சுட்டு அதை தேடுற மாதிரி இங்க வச்சீங்கன்னா ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் மீ இஃப் எனி யூஎக்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அஹ், உங்களுடைய லிங்க்டின் லிங்கையோ ஏதோ சம்திங் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ கௌசல்யா எனக்கு எடிட்டிங் அக்சஸ் கொடுத்துருந்ததுனால என்னால் ஏதோ பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாருக்குமே பண்ண முடியாது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி பக்காவா போட்டுருங்க கௌசல்யா. ஓகேவா? எஸ். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ வேற யாரோட ப்ராஜெக்ட் ஏதாவது ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கா? பூமாரி, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னைக்கு மாதிரி பார்க்கலாம் நான்? ஓகே மண்டே சென்ட் பண்றீங்களா? சூப்பர். ஆகாஷ் அண்ட் மணி, உங்களோட ப்ராஜெக்ட் என்னைக்கு எதிர்பார்க்கலாம்? சார் நான் வந்து அ- மண்டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். புரியல. மண்டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார். எனக்கு கேட்கலப்பா. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சார், மண்டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார். இப்போ சென்ட் பண்றேன்னு சொல்றீங்களா? ஃப்ரைடேவா? ஓகே ஓகே ஓகே. ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரைடேவா? சரி ஓகே, முடிச்ச வரையுமாவது எனக்கு ஏதாவது ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா இப்போ கௌசல்யாவோடைய ப்ராஜெக்ட்ல இருந்து பார்க்கும்போது? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா பூமாரி? ஆக்சுவலா சி ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க எது வேணா ஆட் பண்ணலாம், எது வேணா ரிமூவ் பண்ணலாம். அதுல அது விஷயமே கிடையாது ஆக்சுவலா. அதாவது எல்லா ரிசர்ச்சும் நான் பண்ணணும் அவசியமும் இல்லை. எல்லா விதமான ப்ராசஸையும் நான் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. எனக்கு நான் என்னென்னா என் ப்ராடக்ட்டுக்கு என் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவைப்படுறதோ அதை மட்டுமே வச்சு என்னோட ப்ராஜெக்டை நான் கொண்டு போய் சேர்க்கலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ தட் இஸ் தி நீட். ஓகே ஃபைன். இப்போ பிகன்ஸ்ல எப்படி அப்லோட் பண்றதுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஐ வில் டேக் யுவர் ஸ்கிரீன் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கிறேன் ஒரு டைமு. நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லேர்ன், நீங்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். கௌசல்யா அதாவது என்ன போட்டுக்கலாம்னா ஐ எம் ஃப்ரம் டிமென்டி, ஸோ வி ஹாவ் ப்ராப்பர்லி லேர்ன்ட் ஹவு டு டூ த ப்ராடக்ட் டிசைனிங் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களோட ப்ரொஃபைலை நல்லாவே பூஸ்டப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஐம் அ பிகினர் அண்ட் ஆல்சோ ஐம் அ லேர்னர், ப்ராப்பர் லேர்னர்ன்ற மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன் தட் யூ கேன் மென்ஷன் டிமென்டியன். ஓகேவா? டிமென்டி அலுமினி, ப்ரவுட் டு சே ஐம் ஃப்ரம் டிமென்டி அலுமினி அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். This also will give a kind of a confidence to people who are hiring you.
ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கௌசல்யாவுடைய அந்த ஃபைல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் இப்போ. எப்படி எக்ஸ்போர்ட் பண்றேன் பாத்துங்க. ப்ரோ இப்போ ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. இதோ ஷேர் பண்றேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, Figma ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்டோடைய இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைல் அதாவது மெனுக்குள்ள போயிட்டு, ஃபைல்ல எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குடுக்குறேன். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லுது? நெறைய டிஃபரெண்ட்டா ஏதாவது சொல்லுது. ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் இது எல்லாமே மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மூவ் ஆவாது. அதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஆர்ட் போர்ட்ல உள்ள வைக்காம இருந்தாங்கன்னா, அது மிஸ் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம். மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. மூவ் ஆகுது. ஓகே தான். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ப்ராஜெக்ட்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்க, இங்க கீழ இங்க எக்ஸ்போர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பிஎன்ஜின்னு போட்டு 1xன்னு போடுறேன். ஓகேவா? நான் 1x போட்டாலும் ஓகே தான். இல்ல 2, 3x போட்டாலும் ஓகே தான். இல்ல 4x போட்டாலும் ஓகே தான். குவாலிட்டி வைஸ் ரேஞ்சஸ் ஆகும். அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஓகேவா? அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட பிகின்ஸ் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ண போறேன். அதை எப்படி அப்லோட் பண்றேன்றத பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் பர்பஸ். என்னோட பிகின்ஸ்ல லாகின் பண்ணிக்கிறேன். எஸ். எஸ், நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகே. இதான் என்னுடைய என்னுடைய ப்ரொஃபைல். ஓகேவா? ஃபைன். இப்போ இதோ இருக்கு இல்லையா? இதுல வந்து டிராஃப்ட்ல மட்டும் நான் 18 ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ ஹோப் யூ கேன் see that. இதெல்லாம் வந்து ஐ ஹாவ் ஒர்க்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட். இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது என்னால. ஸோ அதனால நான் செப்பரேட்டா வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது கம்பெனிக்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்லாம் ஷோ ஷோ பண்ணாதீங்க. பப்ளிக் ஃபோரம்ல போடாதீங்க. அதெல்லாம் செப்பரேட்டா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கங்க. உங்களோட இன்டர்வியூ நடக்கும்போது ஷேர் பண்ணிக்கங்க. ஓகேவா? எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்லாம் நீங்க லைவ் பண்ணக்கூடாது. அது நெறைய விஷயத்துல ப்ராப்ளத்த உண்டு பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்களா? ஷேர் யுவர் ஒர்க்ல போயிட்டு ப்ராஜெக்ட்ன்றத கிளிக் பண்ணேன். ஓகேவா? இதுல வந்து சர்வீஸ், ஒர்க் இன் ப்ராகிரஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். பில்ட் கேஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன போட போறீங்க, என்ன வைக்கணும் அப்படின்னு கேக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இமேஜ் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ இங்க இமேஜ்ன்றத கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து இங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இமேஜை அப்லோட் பண்றேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். சில டைம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். வை பிகாஸ் த இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பொறுத்து இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? நீங்க இவ்வளவு லென்த் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பிட்டு பிட்டா கூட பண்ணலாம். அதாவது பாதி பாதியா கூட ஸ்கிரீனை பிரிச்சு பண்ணலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்க பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. எஸ், அப்லோட் ஆயிடுச்சு இப்போ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல எழுதலாம். நிறைய விஷயங்கள் எழுதலாம். நிறைய விஷயங்கள் லிங்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் கிரிட் ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்ல போட்டோ கிரிட் ஏதாவது ஆட் பண்ணலாமா, வீடியோ ஏதாவது ஆட் பண்ணணுமானா நீங்க ப்ரோட்டோடைப் பண்ண வீடியோஸ் கூட இதுல பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஸ்கிரீன் கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் கௌசல்யா,
இதுக்கு கீழே அதோடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் போட்டு இங்க இங்க வந்து வீடியோ கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஓகேவா? இங்க போட்டோஸ் ஆட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல், ஃபாலோ மீ ஆன் லிங்க்டின் இப்படி போட்டீங்கன்னா யூ கேன் கீப் போட்டு உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓகேங்களா, கௌசல்யா போட்டு இந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டும் என்ன பண்ணீங்க, லிங்க் கொடுத்துக்க வேண்டியதுதான். இதோ இருக்கு பாருங்க லிங்க், அன்லிங்க் லிங்க். இதோ இப்போ போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்த செக்மெண்ட்ல டெக்ஸ்ட் போடுற தேவையில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ இமேஜ். அடுத்த செக்மெண்ட்ல இமேஜ் மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய அந்த இந்த இமேஜ், அந்த ஃபூட்டர் இமேஜ், அந்த ஃபூட்டர் இமேஜ் போட்டீங்கன்னா முடிஞ்சது. அந்த அந்த சொன்ன இல்லையா, இப்போ கௌசல்யான்னு சொல்லி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஃபூட்டர் இமேஜ் இதுக்கு கீழே போட்டுருணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயங்கள் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை ப்ரொஃபைல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிவ் மீ யுவர் சப்போர்ட். ஓகேங்களா? போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மென்ட் மாத்திக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா? இது மாதிரி போடுவாங்க. நீங்க வந்து எப்படி வேணா போடலாம் கௌசல்யா. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து உள்ள ஃபைல வந்து நம்ம எப்படி வேணா பண்றதுக்கான ப்ராசஸ் சொன்னேன் நான் இப்போ. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், இதெல்லாம் டெலிட் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போறேன். அதாவது நெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பட்டன்னா இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இதோ இருக்கு பாருங்க, கண்டினியூ. இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தம்ப்நெயில் பிக்சர் ஒன்று கேட்கும். ஓகேவா? இந்த கவர் பிக்சரை நீங்க தனியாவே டெவலப் பண்ணுங்க. அதாவது மேல இருக்குது பாத்தீங்களா உங்களுடைய பிக்சரு, இதை மட்டும் தனியாவே டெவலப் பண்ணி வைங்க. ஓகேவா? இது நல்லா இருக்கு பாருங்க, இது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தனியா கூட நீங்க டெவலப் பண்ணி வைக்கலாம், தப்பு கிடையாது. எஸ். இப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு இது இருக்கும். ஓகே, இது ஏதோ ப்ராஜெக்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும். இப்படி வைக்கணும். இதான் தம்ப்நெயில் பிக்சர். கிராப். இங்க நீங்க என்ன பண்ணணும், எடுடெக் எடுடெக் யூஐ யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி ப்ராடக்ட் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர் கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி போடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட். நீங்க வந்து போயிட்டு ஆப் நேம்லாம் போட்டீங்கன்னா யாரும் ஆப் நேம் போட்டு தேட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் போட்டு தேடுவாங்க. அதனால இப்படி போட்டுடணும். டேக் டேக் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெக்னாலஜி, இதோ இருக்கு பாருங்க, எஜுகேஷனல், எஜுகேஷன் டிசைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கும். யூஐ யூஎக்ஸ் போட்டு யூசர் இன்டர்ஃபேஸு, மொபைல் ஆப்பு, மொபைல் ஆப், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? கேஸ் ஸ்டடி, யூஎக்ஸ் டிசைன், வெப் டிசைன், ஃபிக்மா இப்படி போட்டு டேக் போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஃபிக்மானா ஃபிக்மா, ஃபிக்மா எப்பயுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் போடாதீங்க. ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? அடோப் ஃபோட்டோஷாப்பு, அப்புறம் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், இதில் என்னவா ஆட் ஆகிடும். இப்போ என்னென்ன மாதிரியான கேட்டகரியில் இந்த ப்ராஜெக்ட் காட்டலாம் அப்படின்னு காட்டுது. ப்ராடக்ட் டிசைன், இன்ட்ராக்ஷன் டிசைன், இதில் மட்டும் காட்டுங்க, வேற எதுலையும் போடாதீங்க. தேவையில்லாம கிராஃபிக் டிசைன்லாம் ஷோ பண்ணக்கூடாது. யூஐ யூஎக்ஸில் காட்டலாம். ஓகேவா? ரெண்டுத்துல மட்டும் தான் காட்ட போறோம், வேற எதுவும் காட்ட போறது கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் விசிபிலிட்டி ஆகணுமா அப்படின்னு கேக்குது. எல்லாருக்குமே விசிபிலிட்டி ஆகணும்னு சொல்லுது. ஓகேவா?
ஆல் ரைட் ரிசல்ட் டு மீ ஒன்லி அப்படின்னு போடணும். திஸ் ப்ராஜெக்ட் கண்டெய்ன்ஸ் அடல்ட் கண்டென்ட்னா அது போட்டுக்கணும். இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டிராஃப்ட்டும் பண்ணி வைக்கலாம், பப்ளிஷும் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் பப்ளிஷ் பண்ணேன்னா பப்ளிஷ் ஆகிடும். தேங்க்ஸ் கௌசல்யா, ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, அவ்வளோதான், பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே இங்கே வந்துச்சு பாருங்க. லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க என்ன வரும், இப்படிதான் வரும். எஜுகேஷனல் எடுடெக் யூஐ யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு போட்டு ப்ராடக்ட் டிசைனர் கேஸ் ஸ்டடி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் அப்லோட் பண்ணணும். சரியா? இப்போ எடிட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு இப்போ வேண்டாம், நான் டெலிட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் ஆப்ஷன் டு டெலிட் இட். இதோ பாருங்க, செட்டிங்ஸ்ல இங்க வந்து கேன்சல், சாரி, வெயிட் பண்ணுங்க. இங்க நான் வந்து என்ன பண்ணலாம், பிரைவேட்ல போட்டேன்னா இது போயிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்களுடைய உங்களோட ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதோ இந்த பட்டனை கிளிக் பண்ணினா டெலிட் இமேஜ் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா? அப்படி இல்லைனாலும் நீங்க பிகின்ஸ் ப்ரொஃபைல்ல போயிட்டு பப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். எப்படி டெலிட் பண்ணலாம்னா இதோ இருக்கு பாருங்க ஆப்ஷன். இதுல போயிட்டு அன்பப்ளிஷ், டெலிட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அன்பப்ளிஷ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ல இருக்கும். எஸ். புரிஞ்சுதா கைஸ்? கிளியரா புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி அப்லோட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷன் கௌசல்யாவோட ப்ராஜெக்டை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணோம். அடுத்த நாள் அடுத்த செஷன் நீங்கள் என்னைக்கு அனுப்புறீங்களோ, லைக் ஆகாஷ், மணி, பூமாரி, இன்னும் நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் நம்மளோட குரூப்பில். ஸோ யாரெல்லாம் இன்னும் ப்ராஜெக்ட் முடிக்காமல் இருக்கீங்களோ நீங்கள் முடிச்சுட்டு அனுப்புனீங்கன்னா நம்ம இதே மாதிரி உட்காந்து ரிவ்யூ பண்ணலாம், உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அடுத்த டாஸ்க் வந்து கௌசல்யாவுக்கு ரிசியூம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கிறேன். ரிசியூம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷம் அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ உங்களுடைய ஓன் இது ரெடி பண்ணணும், உங்களுடைய ஓன் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும். ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். ஓகேவா? உங்களோட ஓன் வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு இது இருக்கு. இதை நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இதுவுமே நம்மளுடைய எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா வந்தால் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நீங்கள் சப்போஸ் யாராவது நீங்கள் சப்போஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி பர்சனல் வெப்சைட் ஒன்று பண்ணணும், இதான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் நம்ம பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து விக்ஸில் பண்ணலாம், ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு செஷன் டைம் ரெடி பண்ணீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் முடிச்சு எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்கு அடுத்து போக முடியும். ஃபைன். ஸோ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மணி, ஆகாஷ் அண்ட் பூமாரி, ரமேஷ், உங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கிற இன்சைட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா என்னது, ஒரு கேஸ் ஸ்டடினா என்னன்னு நிறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? லே அவுட் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடி கிடைச்சதா? லே அவுட் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆ கிடைச்சிட்டு ப்ரோ. அதாவது யூஐல சொல்றேன். இந்த யூஐன்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு டிசைன் பண்றீங்கன்னா, அத வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப அப்படியே கலர் ஏத்துறது, ஸ்ட்ரோக் குடுக்குறதெல்லாம் பண்ணவே கூடாது. இட்ஸ் அ வெரி ஸ்மாலர் ஸ்பேஸ். நீங்க வந்து ரொம்ப செட்டிலா ப்ளே பண்ணணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஆ ஸ்பேசிங், ஓகே. அலைன்மென்ட் ரொம்ப ரொம்ப செட்டிலான டெக்ஸ்ட் அலைன்மென்ட் போட்டு ப்ளே பண்ணணும் கேம. ரொம்ப ரொம்ப ஹெவி அட்ராக்ஷன் குடுக்கக்கூடாது. ஹெவி அட்ராக்ஷன் குடுக்கக்கூடாது. வெரி லைட் ஒப்பாசிட்டி, லைட் டெக்ஸ்ட் அந்த மாரி தான் ப்ளே பண்ணணும் கேம. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஆ ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான கலர் காம்பினேஷன்ஸ வந்து பயன்படுத்தக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஆ ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப அவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்கல்ல, ம். அதுல ரெஃபரல் ஏதாச்சும் வச்சாங்களா செட்டிங்ல? புரியல, புரியல. ரெஃபரல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அது போல ஏதாச்சு செட்டிங்ல வச்சாங்களான்னு கேக்குறேன். இதுல இதுல வந்து ரெஃபரல் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்கிறீங்களா? ஃபீச்சர் குடுத்துருக்காங்களான்னு ஆமா, சொல்லிட்டு. ஆமா. மேபி இல்ல. மேபி இருக்காதுன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் இது அது இல்லன்னா நீங்க ஆட் பண்ணிக்கங்க கௌசல்யா. நல்ல பாயிண்ட் ஒரு பாயிண்ட். ஸோ ரெஃபரல் ஃபிரெண்ட்ஸ் ரெஃபரல் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரெஃபர் பண்ணா சம் இதெல்லாம் காயின்ஸ் இல்ல சம் பேமெண்ட் இது லெஸ் ஆகுற போல வச்சா வந்து நிறைய ரெஃபரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. சூப்பர், சூப்பர் பாயிண்ட். வெரி குட். ஸோ இந்த அப்புறம் பாயிண்ட் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ம். அப்புறம் வந்து சிங்கிளா வர்றது இல்லாம வேற யாராவது கூட சேர்த்து கூட்டு வந்தா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் அது போல இது பண்ணா வந்து யூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வால்வ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. சிங்கிளா எஸ். வந்தா ஒரு பேமெண்ட், இப்போ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டு வந்தனா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் அது போல அந்த இது ஸ்க்ரீன்ஸும் வச்சா கொஞ்சம் என் சைடுல இருந்து சொல்றேன், அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. குட் ஐடியா தான். ஐடியாஸ் வி கேன் ஹேவ் த ஐடியாஸ். ஸோ இந்த மாரி ஏதாவது ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதனா குடுக்கறதுக்கு ட்ரை பண்ண சொல்றாரு கௌசல்யா. ஓகேங்களா? முடிஞ்சா அந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. நல்ல ஆப்ஷன் தான். நல்ல பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணாதான் ப்ரோ உள்ள வருவாங்க. ஏதாச்சும் காயின்ஸ் இல்லைன்னா டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணாதான் நிறைய பேர் யூஸ் பண்ண உள்ள வருவாங்க. எஸ். குட் பாயிண்ட். குட் பாயிண்ட். குட் பாயிண்ட் ஆக்சுவலி. குட் ஐடியா. இத உள்ள ஆட் பண்ணிடுங்க கௌசல்யா. சூப்பர். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபைனா கிளியரா இருக்கா? ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணலாமா? யூ கேன் ஆட். யூ கேன் ஆட். சி ஏதோ சொன்னேன் இல்லையா? ப்ராஜெக்ட் டியூரேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். வாட் உங்களுடைய ஷோகேசிங் திங்ஸ் தான் வச்சுங்களேன். நீங்க அதை ஷோ பண்ணலாம், ஷோ பண்ணாமலும் விடலாம். பட் ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியலா நீங்க போடுறது நல்லதுதான். போடலாம், அது போடாமலும் விடலாம். அது உங்களுடைய விருப்பம். சொல்றது புரிஞ்சுதுங்களா ஆகாஷ்? தாராளமா போடலாம். நீங்க அதை போடாம கூட விடலாம், ஸ்கிப்பும் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ.